நித்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நார்மலாக இரு. இல்லை, புது இடமா இருக்கு. அது வேற உங்கள் சொந்தக்காரல்ல, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. நீயே பார்த்தேன்னா தெரிஞ்சுக்குவ. சித்தி, சித்தி, ஆதி, பாட்டி, தர்ஷினி, எங்கே யாரும் காணோம்? கதவை திறந்து போட்டு எங்கே போயிட்டாங்க எல்லாரும்? சித்தி, சுமேஷ், வா வா, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஏன் இங்கே நின்று இருக்க? யாரோ மாதிரி உள்ளே வருது தானே? இல்லை சித்தி, கதவு வேற ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, யாருமே இல்லை. நான் எங்கேயோ வெளியே போயிருக்கீங்களோ என்னமோன்னு நினச்சேன். இல்லைப்பா, உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு நான் எங்கே போவேன்? வா உள்ள வா. வாமா வா, உன்னை நிற்க வச்சே பேசின்னு இருக்கேன் பாரு. உள்ளே வாங்க ரெண்டு பேரும். ஆதி, அத்தை வாங்க, இங்கே பாருங்க, சுமேஷ் வந்திருக்கான். பாத்தியா, உன் டவுட் கிளியர் ஆச்சா இப்போ? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல வார்த்தையாக கேட்குறேன். காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. உனக்கு ஏதாச்சும் பேஜராச்சுன்னா இல்லை லோன்லியே ஃபீல் ஆச்சுன்னா நான் இல்லாதப்போ இங்கே வந்து இருக்கலாம். ம், வாப்பா உள்ள வா. ஏன் அங்கேயே நிற்கிற? இதோ சித்தி வரோம், ஒரு நிமிஷம். என்ன இப்படி ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி வரீங்க? யாரோ வீடு மாதிரி. இது உங்கள் வீடு, உரிமையோடு வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. பாட்டியும் ஆதியும் உள்ளே இருக்காங்க, வருவாங்க, வந்து உட்காருங்க. சரி சித்தி. ஆமாம், தர்ஷகுட்டி எங்கே காணோம்? அவள் எங்கப்பா வீட்டில் தங்குறா? ஃப்ரெண்ட்ஸுன்னு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சுற்றின்னு இருக்குவா. வாமா நித்யா, வந்து உட்காருவா. என்ன ஆச்சுப்பா? ஏன் நித்யா யார்கிட்டயும் பேச மாட்டேன்றா? அது ஒன்றும் இல்லை சித்தி, ஒரு வாரமாக நம்ம அம்மாவை பார்த்தா இல்லை, அதான் பயந்துட்டு இருக்கா. ஓ, அக்காவா? அவங்க கொஞ்சம் அப்படிதாம்மா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு ஆகிறதில்ல. ம், சரிங்க. என்ன கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ஏம்மா, உன் அத்தையை நீ எப்படி கூப்பிடுவ? அவங்கள அத்தைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த அக்கா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே. என்னை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ உனக்கு அப்படியே கூப்பிடுமா. அம்மான்னு கூப்பிட்டா தாராளமாக கூப்பிடுமா. நான் சின்னத்துலேருந்து அம்மாவை பார்த்ததில்ல, அம்மான்னு யாரையும் கூப்பிட்டதில்ல, அதான் உங்களை அப்படி கூப்பிடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆதிரா, தர்ஷினி கூட நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். சித்தி, என்னையும் நீங்கள் மன்னிச்சிருங்க சித்தி. யார் இது பெரிய மனுஷன் மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்குறது? இது என்ன சுமேஷ், மன்னிப்புன்ற பெரிய வார்த்தைலாம்? நீ யாரு? நீயும் என்னோட பையன் தானே. பையன் போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறதா? சும்மா இரு. பாட்டி, ஆனது ஆயிடுச்சு, அதை நினச்சி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இனி வாழுற வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க. பாருங்கத்த, என்னவோ பெரிய மனுஷன் மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்குறான். அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, எல்லாம் பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்க. ஏம்மா நித்யா, எப்படி இருக்கம்மா? நானே வந்து உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணா அண்ணி ரெண்டு பேருக்கும். தேங்க்ஸ் ஆதி. ஏய் சுமேஷ், என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு கண் கலங்குற? ஐயோ அண்ணா, நான் எதனா தப்பாக சொல்லிட்டேனா? என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ இல்லை, நான் உங்களெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்கேன். சொந்த சித்தின்னு பார்க்காம அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் தான் இன்றைக்கி என்ன அன்பாக பார்த்துக்கிறீங்க. எங்கள் அம்மா கூட நான் கல்யாணம் ஆன வந்த அன்னைக்கு இப்படி என்கிட்ட பேசவே இல்லை. என்னையும் சரி நித்யாவையும் சரி ரொம்ப கேவலமாக பேசினாங்க. இப்போ தான் உண்மையான அன்புன்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுமேஷ், அழுவாதீங்க. நான் பண்ண தப்பை நினச்சி தான் நான் அழுவுறேன். வேண்டாப்பா, இனி அழுவவே கூடாது. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம் சுமேஷ், நீயும் நித்யாவும் நல்லபடியாக வாழணும். சரிங்க பாட்டி. ஏம்மா நித்யா, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். உன் கூட பிறந்தவங்க உன்னோட அப்பா அம்மா? இல்லை பாட்டி, எனக்கு யாரும் இல்லை. நான் ஹாஸ்டலில் தான் தங்கி வளர்ந்தேன்.
நான் சின்னதாக இருக்கும் பொழுதே எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்புறமா எங்கள் சொந்தக்காரங்க என்னை வளர்க்க முடியாதுன்னு ஒரு ஹாஸ்டலில் எடுத்துன்னு போய் விட்டுட்டாங்க பாட்டி. அங்கே தான் பாட்டி நான் படித்தேன். நான் வேலை செய்கிற இடத்துல தான் சுமேஷை மீட் பண்ணேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது, அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ கூட நான் அவன்கிட்ட சொன்னேன், பாட்டி என்னோடய பேக்ரவுண்டு இப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் ஒரே பிடிவாதமாக என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கினா பாட்டி. என்னால் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டியதாக போச்சு. பரவாயில்லம்மா, உன்னை மாதிரி நல்ல பொண்ணு கிடச்சிருக்குல்ல என் பேரனுக்கு, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அண்ணி, உங்களுக்கு போர் அடிச்சிச்சேன்னா நீங்கள் அடிக்கடிக்கு இங்கே வரலாம். கண்டிப்பாக. இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உங்களை எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, இப்படியே பேசின்னு இருந்தால் எப்படி? ஆதி, இப்போ டேபிள் எடுத்துன்னு வந்து போடு. 2 பேரும் சாப்பிட்டோம், இப்போவே லேட்டாச்சு. அவங்க சாப்பிட்டு கிளம்பணும்ல. சரிம்மா. ஏ ஆதி, நீ உட்காரு, நான் எடுத்துன்னு வந்து போடுறேன். ஐயோ வேண்டாண்ணே, இங்கே தான் இருக்குது, அதை தள்ளின்னு வந்து இங்கே விடுறேன், உட்காருங்க. அம்மா ரொம்ப திட்டாளாப்பா? ஆமாம் பாட்டி, உங்களுக்கே தெரியுமே, வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. பாவம், நித்யாவை தான் ரொம்ப கொடுமை கொடுக்குறாங்க பாட்டி. அதுக்கு தான் எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் அங்கேருந்து நாங்கள் போயிடலான்னு பார்க்குறோம். எங்கேப்பா போகிறீங்க? இல்லை பாட்டி, போயிடுறது தான் பெஸ்ட்டு. ஆஃபீஸில் 2 பேரும் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஆதி, இதாவா தட்டெல்லாம் எடுத்துன்னு போய் வை. இதோ வரமா. அப்படியா, சரிப்பா, அதுவும் நல்லது தான். ஏ ஆதி, போதும் போதும், என்ன இது இப்படி எடுத்துன்னு வந்து ருப்பின்னு இருக்கு? இதுக்கே பயந்துட்டேன் எப்படி? இன்னும் உள்ள எக்கச்சக்கமான ஐட்டம் எல்லாம் இருக்கு. சித்தி, இங்கே டேபிளில் இடமே இல்லை, போதும் சித்தி. உங்களுக்கு எது பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா நித்யாவோட முகத்தை எப்படி பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்கு. பாவம், ஒரு வாரமாக நான்வெஜ்ஜே இல்லாமல் நொந்து போயிட்டா. சுமேஷ், அவள் தான் சித்தி காலையில் எழும்பி சமைக்கிறது. பாவம், அவள் செய்கிற சாப்பாட்டை அவளுக்கே சாப்பிட முடியாது. அவ்வளவு மோசமாலாம் சமைக்க மாட்டேம்மா, ஏதோ சுமார சமைப்பேன். சரி சரி, உனக்கு ஏதாச்சும் சாப்பிடணுன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு போதும், டான்னு ரெடியாக இருக்கோம் உனக்கு. சரிங்கம்மா. ஒரு நாள் கூட எனக்கு இப்படி சொன்னதில்லம்மா நீ. இருக்கட்டும். சரி சரி, நேரமாச்சு, சீக்கிரமாக சாப்பிடுங்க. அதுக்கு கூட உங்கள் அம்மா திட்ட போகிறாங்க. அண்ணி, நாங்கள்லாம் நாளைக்கு என்னோட கல்யாண ஷாப்பிங்க்கு போகிறோம், நீங்களும் வரீங்களா? நாளைக்கா? ஆஃபீஸ் இருக்குமே. பரவாயில்ல நித்து, பர்மிஷன் போட்டு போயிட்டு வா. சரி, வரேன். சரிப்பா, சீக்கிரம் சாப்பிடுங்க. பாட்டி, சித்தி, நீங்கள்லாம் சாப்பிடலையா? நம்மெல்லாம் நிதானமாக சாப்பிட்டுக்கிறோம்ப்பா, நீங்கள் சாப்பிடுங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபனில் போட்டு கொடுக்கட்டா? ஐயோ வேண்டாம், பரவாயில்லடா, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தரேன், வீட்டுக்கு போய் சாப்பிடு. சரிங்கம்மா. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று விதை என்று விண்தூவும் மழை என்ற இதயம் இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலில்